என்ன விஜய் இன்னும் கிளம்பலையா? நீ என்ன சினிமாவில் நடிக்க போற? போட்டோகிராஃபர் வந்தாச்சு, வா. போட்டோகிராஃபர் வந்தாச்சா? ஆமா, வா. என்ன மாமா போட்டோகிராஃபர் எங்க? இவர்தான். இவரா? என்ன இவரான்னு கேட்டுவிட்ட? இவர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஏன் மாமா அவர் வரலையா? யாரு? இளங்கோவா? அவர் கூப்பிடலான்னு தான் போனேன். அண்ணன் உள்ளூர்காராச்சா எதிர்த்த மாதிரி வந்தாரு. என்னைக்கு இல்லாம அபூர்வமா சொந்தக்காரங்களாம் மொத்தமா கூடி இருக்கும். இந்த மொத்த கூட்டத்தை எடுக்கணும்னு வச்சுக்க, இவ்வளவு பெரிய கேமரா இருந்தா சரியா வரும். அதான் இவரை கூப்பிட்டு வந்தேன். நீ வா. பாப்பா, நான் நல்ல போட்டோ எடுப்பேன். ஐயே, ச்சே. எப்பா போச, என்ன பாட்டி? என்ன போட்டோ எடுக்கிறவ காணா? அதான் துணிக்குள்ள இருக்காரு, அவர்தான். அவரே தெரியலையே, நாம எங்க தெரிய போறோம்? பாட்டி போட்டோலாம் எல்லாம் எடுப்பாரு. அப்படியா? ரெடி ரெடி ஆக்ஷன். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். மாமா, குடும்ப போட்டோன்னா முன்னாடி யாராவது உட்கார்ந்தா தான் நல்லா இருக்கும். பவானி நீ வந்து உட்காரேன், வா. ஆமா, அவ சின்ன பிள்ளை உட்கார்ந்தா நல்லா தான் இருக்கும். வாமா வா. நீ போய் உட்காரு. எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிடுங்க. சரிங்க, கொஞ்சம் சரிங்க, கொஞ்சம் சரிங்க. அப்படியே இருங்க. ரெடி ரெடி. தனோ, மாமா ரொம்ப நல்ல மூட்ல இருக்காரு. இப்பவே செல்வலீலா கல்யாணத்தை பத்தி பேசலாம் இருக்கேன். என்ன ஒண்ணு, இந்த மாணிக்கம் போய் இடையில வந்து கெடுத்துறாம இருக்கணும். மாணிக்கம் தானே, கண்டிப்பா செய்வாரு. அதையும் பார்த்து போறேன். சரோ, உங்க அப்பா இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காரு. செல்வலீலா கல்யாணத்தை பத்தி இன்னைக்கே பேசி முடிச்சிடுறேன். என்ன போஸ் தானே யாரும் உள்ள வந்து கெடுத்துட கூடாது. என்னங்க நான் வாங்க மாப்பிள்ள. என்ன எங்க கிராமத்து தீபாவளி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். பட்டணத்துல தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்க? என்ன இதே மாதிரி தான். காலைல ஏஞ்சி எண்ணெய் குளியல் போட்டு ஜாலியா புது சட்டை புது வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு மார்னிங் ஷோ போயிடுவாங்க. மார்னிங் ஷோ போவாங்களா? ஆமா, தீபாவளி ரிலீஸ் படத்தை மார்னிங் ஷோ உட்காந்து பாக்குறதுல ஒரு தனி த்ரில்னு சொல்லுவாங்க. என்னங்க மாப்பிள்ள இது? தீபாவளி அன்னைக்கு மங்களகரமா குளிச்சு விட்டு சினிமா கோட்டையில போய் அடையிறதா? பண்டிகையோட அர்த்தமே தெரியாம இருக்கிறாங்களே. பெரியவங்க பண்டிகை எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? குடும்பம் முச்சூடு அன்னைக்கு உட்காந்து பூஜை கீசை பண்ணி விட்டு பலகாரத்தை சாப்பிட்டு புதுசா உடுத்திக்கிட்டு மனம் விட்டு பேசணும். இப்ப நாமளே எடுத்துங்க, குடும்பத்துல அத்தனை பேரும் இந்த வீட்டுல சேர்ந்து தீபாவளி கொண்டு வந்து மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்குது. உறவு அப்பதாங்க பலப்படும். இதுக்குதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கணுங்கிறது. இப்ப நாங்க மட்டும் இருந்திருந்தா இத சாதாரண ஒரு பண்டிகைங்கிற முறையில கொண்டாடிட்டு போயிருப்போம். நீங்க இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் சொல்றீங்க. 100ல ஒரு வார்த்தை நீங்க சொன்னது. ஆமா, இந்த உறவை பலப்படுத்துறதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? உறவு பலப்படுத்துறதுன்னா இத பாருங்க, அன்னாட ஒவ்வொருத்தனு அவன் தொழில அவசரமா போய்கிட்டு இருக்கான். நின்னு சாவகாசமா பேச கூட நேரம் இல்ல. பண்டிகை அன்னைக்கு சாவகாசமா 4 பேர் பேசினா சின்னவங்க பெரியவங்களை புரிஞ்சுக்கலாம், பெரியவங்க சின்னவங்களை புரிஞ்சுக்கலாம். இப்படி தாங்க உறவு பலப்படும். ஆமா மாமா, நீங்க சொன்னது 100% சரி. பின்ன அப்புறம் இந்த உறவை பலப்படுத்துற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? நம்ம செல்வம் இருக்கானே, நான் அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல நான் பரவாயில்ல, சொல்ல வந்து சொல்லுங்க மாப்பிள்ள. அப்புறம் சொல்றேன். என்ன போஸ்? என்ன மாமா? என்ன விறகெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு இருக்கிற நீ? என்னைய கேளுங்க, எல்லாம் உங்க செல்ல புத்திரியா தான். ஆளை பார்த்தா போதும் வேலையை வீருதுங்க. இந்த கதையில எல்லாம் வருமே, சாடியை தேய்ச்சா பூதம் வரும்னு, அந்த கதையாகி போச்சு நம்ம நிலைமை. ஆளை பார்த்தா போதும் வேலையை வீருதுங்க. அது சரி, வேலை செய்ய வேணாங்களே, அதுக்காக தீபாவளி புது சட்டியெல்லாம் அழுக்காக்கிட்டு இருக்கிற? உங்களுக்கு இருக்கா கறந்து புள்ளியலுக்கு எங்க இருக்கு மாமா? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. இல்ல வாங்க சொல்றேன். என்ன வாங்க மாமா. அவ்வளவு பெரிய ரகசியம்? போஸ், என்னமோ சொல்லணும்னா நீ பாட்டு உட்காந்த இலையன இருக்க ஆரம்பிச்சு விட்டா? ஆமா, இப்ப குடும்பம் எவ்வளவு கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த விஷயம் எப்படியே நீடிக்கணும்னா நான் ஒரு விஷயம் சொல்ல கேட்கணும். நீங்க என்னது? நம்ம லீலா. ஆமா, லீலாக்கு என்ன? இல்ல மாமா, அப்புறம் சொல்றேன். என்ன சொல்ல வந்து சொல்ல பூரா? இல்ல மாமா, அப்புறமா சொல்றேன். என்னடா அவன் சொல்றேன் சொல்லேன்னு பாதியில் நிறுத்தி போடுறான். என்ன ஜீவனுக்கு ஒரே புதுரா பேசிட்டு இருக்கிறான். மாமா, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். ஆமா, இங்க வேண்டாம், கொஞ்சம் வாங்கல வாங்கல.
என்ன மாப்பிள, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அப்படி என்ன ரகசியம்? மாமா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னது எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணமே தவிர எங்க அம்மா கிடையாது. என்ன சொல்றீங்க? இந்த 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறது பார்த்து உங்க மனசு நிறைவா இருக்கா இல்லையா? ஆமா. இந்த நிறைவு இன்னொரு சந்தோஷத்துக்கு காரணமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. மாமா, வெளிப்படையாவே சொல்லிடுறேன். செல்வத்துக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டோம்னா நம்ம உறவுகளை பலப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் உறவுகளை பலப்படுத்திக்கிறதுக்கு ஒரு காரணம்னு. மாமா, உங்க தயக்கம் எனக்கு புரியுது. இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்ன எங்க அம்மாவே வந்துட்டாங்க. நான் சரின்னு சொன்னா எங்க அம்மா தட்ட மாட்டாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. மாமா, இந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா செல்வத்துக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடுவோம். மாமா, சகல சொல்றது சரிதான். நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். எனக்கும் சகலைக்கும் உள்ள பிரச்சனையில இதை மறுத்துருவாப்லன்னு நினைச்சேன். அவரே ஒத்துக்கிட்டாப்ல. அப்புறம் என்ன? மூத்த மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரு. எனக்கு சம்மதம் தான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏமாமா, லீலாவுக்கு நம்ம செல்வத்தோட நல்ல மாப்பிள்ள கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதே மாதிரி செல்வத்துக்கும் லீலாவோட ஒரு பொருத்தமான பொண்ணு எங்க கிடைப்பா? ஏமாமா, பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற நிலைமையில செல்வம் இருக்காப்ல. ஒத்துக்கங்க மாமா. மாமா, நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இல்ல. முத மாப்பிள்ள நான் சொல்லிட்டேன், 2வது மாப்பிள்ள அவரும் சொல்லிட்டாரு. முடிவு பண்ணுங்க மாமா. மாமா, 2 மாப்பிள்ளைங்களும் சேர்ந்து 3வது மாப்பிள்ளைய பத்தி சொல்லிட்டு இருக்கோம். முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். இத பாருங்க, நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒத்துமையா அதை பத்தி பேசுறதே எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இது வேண்டாம்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுனால இதனால ஒரு பிரச்சனை வராதுன்னா நான் இதை பத்தி அனுகூலமாவே சிந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. சரவணே, பலகாரம் எல்லாம் நல்லா இருக்கு. அதிரசம் கூட நான் சாப்பிட்டேன். அம்மா வீட்டுல செய்தது தானே? ஆமா பாட்டி. ஏன் கிழவி ஓயாம தின்னுகிட்டே இருக்கே, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது? ராசம் என் உடம்பு கொண்டு வராது. அரிசி முள்ளு மாதிரி என் உடம்பு. எதை தின்னாலும் கட கட கடன்னு அரைச்சு தள்ளிடும். சரமா, நான் ஊருக்கு போகும்போது எல்லாத்துலயும் 2 2 2 2 அப்படி போட்டு கோணி நிறைய கட்டி கொடுத்துரு. நான் ஊர்ல போய் தினம் வச்சு வச்சு தின்ட்டேன். சரி பாட்டி, உங்களுக்கு இல்லாததா கட்டி தரேன். ஆமாம்மா, ஊருன உடனே தான் ஞாபகம் வந்தது. வீட்டையும் கடையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். கடை வேலையெல்லாம் வேற கிடக்குது. நம்ம இன்னைக்கு ஊர் கிளம்பலாமா? சம்மதிமா, என்ன ஊருக்கு போறதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டிய? நீங்க கல்யாணத்தப்ப இந்த ஊருக்கு வந்தது அப்புறம் இப்பதானே வந்திருக்கீங்க. என்ன அவசரம், இருந்துட்டு போங்களேன். அது சரி சம்பந்தி, இங்க விருந்துக்கு வந்த இடத்துல அப்படியே இருந்துட முடியுமா? அங்க போட்டது போட்டபடியே கிடக்குல்ல. அம்மா, நீங்க எல்லாம் சட்னு ஊரை விட்டே கிளம்ப மாட்டீங்க. வந்துட்டீங்க, வந்தது வந்து இருந்து மெதுவா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போங்க. அது இல்ல சம்பந்தி, நிர்மலாக்கும் காலேஜுக்கு போகணும், மாணிக்கத்துக்கும் கடை வேலை இருக்கும். கண்டிப்பா போய்தான் ஆகணும் சம்பந்தி. அதெல்லாம் இருக்கட்டுமா. இத பாருங்க, நாளைக்கு தனத்துக்கு மருந்து கொடுக்குறோம். அந்த சம்பிரதாயத்தை பெரியவங்க நீங்க உங்க கையால செய்துட்டு போங்க. அதான் நீங்க பெரியவங்க இருக்கீங்க, எல்லாம் நல்லபடியா நடத்துங்க. நாங்க கிளம்புறோம். யார் ராசம்? அவர் தான் அம்புட்டு தூரம் சொல்றாரு. தனத்துக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நம்ம இருந்துட்டு தான் போவோமே. ஏன் சாரோ, நீ என்ன சொல்ற? இதுல நான் என்ன சொல்ல முடியும் பாட்டி? அவர்தான் சொல்லணும். மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா, பறந்து வந்துட்டோம், இருந்துட்டு போனா நல்லா இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்புறம் என்ன சம்பந்தியமா, மாப்பிளையே சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் இருந்துட்டு தான் போறீங்க. மாணிக்கம் பேச்சுக்கு மறுப்பு ஏது? இருந்துட்டே போறோம். ஏண்டா மாணிக்கம், எல்லாரும் இங்கே இருந்துட்டா காய்கறி கடையும் லாரி ஆபீஸை யாருப்பா பாத்துப்பாங்க? ஏமா, நான் வேணா முதல்ல போய் கடையை பாத்துக்கிறேன், நீங்களாம் பொறுமையா இருந்துட்டு வாங்களேன். எல்லாரும் ஒன்னா இருக்கையில நீ மட்டும் கிளம்புறீங்கப்பா. அதுக்கு இல்லைண்ணே, கடையில ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதுவும் இல்லாம இது பொம்பளைங்க சமாச்சாரம். நான் இருந்து என்ன பண்ண போறேன்? கடையில வேலையாவது பாப்பேன்ல. செல்வத்துக்கு பொறுப்பு அதிகமாயி போச்சு. அடுத்த கால் கட்டு செல்வத்துக்கு தான். அம்மா, செல்வம் தான் போறேன்னு சொல்றானே, நம்ம இருந்துட்டு போலாம்ல? சரிப்பா, எல்லாரும் சொல்றீங்க, இருந்துட்டே போவோம். செல்வம் முதல்ல போகட்டும். ஏய், ஏய், பாத்து, பாத்து. மாமா, பவானி.
ராக்கெட் வச்சு இருங்க, இருக்காரு. நான் வைக்கிறேன். வந்தேங்க. ராக்கெட் கூரை மேல வைங்க மாமா. அவங்க மட்டும் வெடிக்கிறாங்க. நீங்களும் போய் விடுங்க. ஆச்சி, இதை எடுத்து சின்ன குழந்தை மாதிரி இப்போ மாமா, நீங்க இன்னும் 2 சொல்லுவா. கொடுங்க மாமா. இங்க வாடா. இந்த வரேன். பாத்து. ஏய் கிளம்பி போடா. இப்போ கிளம்புனா கரெக்டா இருக்கும். டைம் ஆச்சுல்ல. கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். சரி போ. ஏன் பவானி உத்துவானமா விட்டுட்டு இருக்க? அரப்படா சுடு. பயப்படாத. லீலா 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 நான் ஊருக்கு கிளம்புறேன். லீலா என்னாச்சு? என்ன லீலா ஏன் ஏன் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். நான் கிளம்புற நேரத்துல இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டேன்னா மனசு கஷ்டமா இருக்கு லீலா. ஏன் மனசு மட்டும் கஷ்டப்படாதா? உங்களை விட எனக்கு தான் அதிகமா வருத்தமா இருக்கு. என்ன சொல்றேன்னு புரியல. உங்களை யார் முந்திரி கொட்ட மாதிரி நான் போய் கடையை பாத்துக்கிறேன்னு சொல்ல சொன்னது? நீங்க இன்னும் 2 நாள் இருப்பீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? இது பாரு, எனக்கு மட்டும் நான் ஆசையா உன்னை இப்படி ஒரே நாள்ல விட்டுட்டு போகணும்னு? கடை யார் பாத்துக்குவாங்க? நான் போறதுன்னு நியாயம். அவங்க நியாயம் அவங்களுக்கு தான். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் என் சந்தோஷம் மத்தாப்பு மாதிரி அடுத்த செகண்டே அணிஞ்சு போச்சு. என்ன லீலா இது? கிளம்பும் போது ஏன் லீலா இப்படி மனசு நோகடிக்கிற மாதிரியே பேசுற? நான் உங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசல. என் வருத்தத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். தாராளமா சொல்லு லீலா, வேண்டான்னு சொல்லல. பதிலுக்கு நான் என்ன சொன்னா சந்தோஷப்படுவேன்னு சொல்லு, நான் சொல்றேன். நான் இன்னும் 2 நாள் இங்க தங்குறேன்னு சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களால சொல்ல முடியுமா? குழந்தை மாதிரி பேசுற லீலா. வரும்போது லேட்டா வந்தீங்க, தீபாவளியும் லேட்டா வந்துச்சு. இப்ப சீக்கிரமா போறீங்க, தீபாவளியும் சீக்கிரமா முடிய போகுது. என்ன லீலா இது? அன்னைக்கு ஒரு நாள் இதே இடத்துல வச்சு என்ன மறந்துடுங்கன்னு சொன்னேன். அப்ப கூட என் மனசு இவ்வளவு தூரம் கஷ்டப்படல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல நாள் அதுவுமா, ஊருக்கு கிளம்புறேன். கொஞ்சம் சந்தோஷமா வச்சு கூடாதா முகத்தை? ப்ளீஸ். மாமா உங்களை கூப்பிடுறாங்க. இந்த வரேன். இது பாரு, நம்ம கல்யாணம் நடக்கும். மறுபடியும் சொல்றேன், நம்ம ஒண்ணு சேருவோம். நீதான் பார்த்து இல்ல காலையில நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கணும். மாமா எவ்வளவு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணி விபூதி எல்லாம் வச்சு விட்டார்ல, அதுல இருந்து தெரியலையா உனக்கு? ஒண்ணு சொல்றேன் கேளு. நம்மளுடைய அடுத்த தீபாவளி தலை தீபாவளி தான். சரியா? மாமா சீக்கிரம் வாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. வரேன். பவானி, நான் போயிட்டு வரேன். சரி மாமா. தம்பி செல்வம், எங்க கிளம்பிட்டீங்க? நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ என்ன தம்பி இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? அப்படி இல்ல, ஊர்ல கடையை பாத்துக்கணும். ஓ அப்படியா? செல்வ தம்பி, இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப அமக்கலமா இருந்துச்சா? அடுத்த வருஷம் தீபாவளி எப்ப வருமோன்னு இருக்கு. எனக்கும் தான். வாங்க. நான் போயிட்டு வரேன் விஜி. சரிங்க. எங்க ஆ? அடுத்த தீபாவளிக்கு வரும்போதாவது லேட்டா வராம சீக்கிரமா வாங்க. அடுத்த தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடியே வந்து தங்குவோம்.
வரேன் மாமா. கிளம்புறேன் கிளம்பி. ஏப்பா கடையை சீக்கிரம் தக்கணும் முதலே புறப்பட்டியா? சரி வரேம்மா. சரிப்பா. வரேன். பத்ரம் செல்வம். சரோஜ் எப்படி ஆ. வா. இந்த பணிக்கிட்ட எப்படியாவது ஒரு வாரத்துல நம்ம பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடணும்னு கண்டிப்பா சொல்லிடு. ஏன்னா அவன் பணம் கொடுத்துதான் 2-3 பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த விழுப்புரத்துல இருந்து வந்த சரக்கு சரியில்லை, அதனால அவருக்கு முழு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட நான் போன்ல பேசிட்டேன், அந்த ஆள் கூட ஒத்துக்கிட்டாரு. அதனால நீ டிடி ரெடி பண்ணிட்டு பாதி அமௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடு. சரியா? மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, கடையை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. தனத்துக்கு ஏதோ மருந்து கொடுக்குறாங்களாமே, அந்த சடங்கை முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பொறுமையா நிதானமா வாங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். சரி மாமா கிளம்பு. போய் செல்வம் வரேன். தம்பியை பஸ் ஏத்திட்டு வாங்க. சரி போங்க. தம்பி. சரி. லீலா நேரமாவது பாரு. ஓ சமையல் வேலை கவனிப்போம். எல்லாம் உள்ள போங்கம்மா, சாப்பிட்டு அப்புறம் வந்து வெடிப்போம். போங்க எல்லாம் உள்ள போங்க. சரோ மாப்பிள்ளையும் கூப்பிட்டு சரிப்பா. என்ன சரோ? என்னங்க செல்வத்தை பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்திருக்கலாம்ல? அட அவன சின்ன குழந்தையா என்ன? அதான் போஸ் போறான்ல. என்னங்க என்ன ஆச்சரியமா இருக்கா? என்ன சொல்றீங்க? இல்ல நம்ம புருஷன் தான் ஒரு முசுடாச்ச, தனத்துக்கு மருந்து கொடுக்கற சடங்கு வரைக்கும் இருந்துட்டு போலான்னு சொல்றானே, அப்படின்னு உனக்கு ஆச்சரியமா இல்ல? என்ன அமைதியாயிட்ட? ஆச்சரியத்துல வாய அடிச்சு போச்சா? சரோ நான் பிடிவாதக்காரன் தான், ஆனா செல்வத்தையும் லீலாவையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னு பாக்குறேன். இதுல ஆச்சரியம் என்னன்னா போஸ் கூட அப்படிதான் நினைக்கிறான். அதனால செல்வத்துக்காகவும் லீலாக்காகவும் என் பிடிவாதத்தை கொஞ்ச நாளைக்கு விட்டுறலான்னு இருக்கேன். நிஜமா சொல்றேங்க, உங்களை சில நேரத்துல புரிஞ்சிக்கவே முடியல. சரோ எப்படியாவது செல்வம் மேட்டரை பேசி முடிச்சிடணும். உனக்கு இதுல சந்தோஷம் தானே? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு இதுல சந்தோஷம் தான். ஆனா அத்தை எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குவாங்களா? சரோ ஆரம்பத்துல சொன்னா பிரச்சனை தான் வரும், ஆனா போக போக சரியாயிடும். இப்ப பாரு, அம்மா உங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்காங்க, நீ பாத்தீல்ல? சந்தர்ப்பம் கூடி வருதுன்னு நினைக்கிறேன் சரோ. உங்க அப்பா கிட்டே அந்த மேட்டர் பேசிட்டேன். அப்பா கிட்ட பேசிட்டீங்களா? அவரும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான். 2 மாப்பிள்ளைய சேர்ந்து பொண்ணு கேட்ட உடனே அவர் பூரிப்பு தாங்க முடியல. இதுதான் கால நேரம் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க போல இருக்கு. சரோ நீ வேணா பாரு, நான் போறப்போ உன் தங்கச்சிய நம்ம வீட்டு மருமகளா பேசி முடிச்சுட்டு தான் போறேன்.